ஆண்டு முழுவதும் பரிபூர்ண அருள் புரியணும். இது உங்களுடைய அன்பான வேண்டுகோளா இருக்கணும். வைகை மாதா கிட்ட பார்க்கும் போதெல்லாம் இந்த வேண்டுகோளை நீங்க வைக்கணும். வைகை மாதா மட்டும் கிடையாது, எந்த நீர்நிலைகளை நாம பார்த்தோம்னாலும் இந்த வேண்டுதலை நாம வச்சோம்னா அடுத்த சந்ததிக்கு நாம நீர்நிலைகளை விட்டுட்டு போறதா இருக்கும். இதுகாரம் நீங்க பொறுமையா இருந்து இந்த ஆரத்தியை பார்த்திருக்கீங்க. எல்லாத்துக்குமே பிரசாதம் இருக்கு, சன்னியாசிகளோட ஆசி இருக்கு. பொறுமையா இருந்து அம்பாள் இங்க வைகை மாதா எழுந்தருளி இருக்காங்க. நிறைய பேத்துக்கு தெரியாது, இந்த வைகை நதி வைகை மாதாவுக்கு ரூபம் கிடையாது. கங்கைக்கு ரூபம் உண்டு, யமுனைக்கு ரூபம் உண்டு, நர்மதைக்கு ரூபம் உண்டு, சிந்துக்கு ரூபம் உண்டு, காவிரிக்கு ரூபம் உண்டு, கோதாவரிக்கு ரூபம் உண்டு. ஆனா வைகை மாதாவுக்கு ரூபம் கிடையாது. அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் ரூபத்தை ஏற்படுத்தி இந்த வைகை விழாவும் போது அதை நாம சிறப்பா இங்க வச்சிருக்கோம். அந்த ரூபத்துக்கு தொடர்ந்து அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கு. யார் வீட்டுக்கு வேணாலும் நம்ம எடுத்துட்டு போய் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. நாம இங்கேயும் அந்த வைகை மாதாவை எழுந்தருள பண்ணியிருக்கோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய புரவலர் குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் முத்தாய்ப்பா திரு ஆண்டாள் பாஸ்கர் பெரும்பகுதி வேலைகளை இங்க செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய சன்னியாசிகள் சார்பாக பரிபூர்ண ஆசைகளை தெரிவிச்சுக்கிறோம். வைகை மாதா கி, வைகை மாதா கி, வைகை மாதா கி. நன்றி. அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய ஒரு அஞ்சு நிமிஷம் வாத்தியம் நிறுத்திக்கலாம்.